இப்போ அவங்களோட சமர்கான் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்குது ஹலால் ஃபுட் மார்க்கெட் வந்து, அதாவது குரோசரி ஷாப். அப்படியே போனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மாதிரி அவங்கள எல்லாம் ஹலால் தான். அது ஹலால் தான். இதில் இருக்கிற சொசைட்டர்ஸ் பெரும்பாலும் கொரியாவில் சொசைட்டர்ஸ் வந்து பெரும்பாலும் போக்கில் தான் இருக்கும், பண்டி இறைச்சி தான் இருக்கும். இங்கே மட்டும்தான், அதாவது ஹலால் இதில் மட்டும்தான் மாட்டு இது ஹலால் பீஃப் சிக்கனாக இருந்தாலும். இது இது தெரியுமா? தெரியாது. இது வெங்காயம் தக்காளி, ரெண்டு தக்காளி சைஸ், ரெண்டு தக்காளியை சேர்த்தா ஒரு சின்ன வட்டு பூசணிக்க சைஸில் வரும். இது மஞ்சள் கேரட், மஞ்சள் கலரில் கேரட் இருக்குது. தமிழ்நாட்டிலே இருக்குது. அது வந்து இங்கே பையன் கரெக்ட் மஞ்சள் அவர் கரெக்ட் மஞ்சள் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு சொல்லிட்டோம்னா கெரட்டின் என்ற நிறப்பொருள் குறைவாக இருக்கிறது தான் அது காரணம். சீரியஸா கெரட்டின் வந்து அந்த நிறப்பொருள் குறைவாக இருக்கிறதுக்கு மற்ற இதில் அந்த மஞ்சளாக இருக்கிறதுல வைட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது. மற்ற மஞ்சள் தான் சாப்பிடணும். இது வந்து ஆரஞ்சு பழம். ஏன் ஆரஞ்சு பழம்னு சொன்னான்னு சொல்லிட்டோம்னா, நீங்கள் இதில் சரியாக சென்ற எடுத்து பார்த்தா இது வந்து சரியான ஒரு இந்த இதாக இருக்குது. அதாவது சரியான உள்ள வடிவில் இருக்காது. சரி, ஒரு பக்கம் 6 சுளையும் ஒரு பக்கம் 5 சுளையும் இருக்கும். அதால தான் ஆரஞ்சு அண்டு வரும். நாட்டில் ப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம் தானே. ப்ளம்ஸ்ன்னு சொல்கிறது ப்ளம்ஸ் அண்டு ஆப்பிள் மாதிரி. ப்ளம்ஸ்ன்னு சொல்கிறது ஆப்பிள் மாதிரி ஒரு பழம் ஒன்று இருக்குது. ஆப்பிள் மாதிரி ஒரு பழம் ஒன்று இருக்குது, அதுதான் உண்மையாக ப்ளம்ஸ். இது வந்து ட்ரை கிரேப்ஸ். ட்ரை கிரேப்ஸ்லையும் இது ஒரு இனம் வந்து ரேசின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த கருப்பு பழம். இது வந்து வில்லேஜ் இல்லைங்க. இது வந்து அரை கிலோ இருக்குது. சம்சோனன் கிட்டத்தட்ட நாட்டு காசு சம்மானு சொன்னா நாட்டு காசு $6,500. ஒரு நாள் பாகுல சம்சோன் இருந்து எடுத்து அவங்களோட பில்ல பார்த்தா சம்மா. ஆனால் இது நல்ல சாமான். மற்ற விஷயத்துக்கு எதுக்கு வைத்திய விஷயங்களுக்கு நல்ல சாமான். அந்த அனுபவசாலி சொல்கிறேன் நம்ம கேட்குறோம். இங்கே முட்டை ஐட்டம் இருக்குது. முட்டை பொதுவாக கொரியாவில் சீப், சரியான சீப்பு. அதாவது சம்பளத்தோட ஒப்படைக்கல சரியான சீப். இது என்ன நினைச்சுன்னா ஐரான். இப்போ நம்ம மோர் குடிக்கிற மாதிரி மோர் தான் உப்பு போட மாட்டாங்க, கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம குடிக்கல. நிறைய பேர் பார்த்துட்டு அதை ருசி அடிச்சுட்டு குடிக்கிறேன். நான் அப்படி தான் குடிச்சேன். அதுக்கப்புறம் அதான் உப்பு இல்லை, உப்பு இருக்கா சரியான புளிப்பு எல்லாம் வெட்டி போட. சரி, இப்போ நான் சாப்பிட்றாங்க ஃப்ரெஷ் பன் ஐட்டம். அதான் கறிமனசு தான் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுருப்பாங்க. ஒட்டகச்சி நினைச்சிட்டு சாப்பிட வச்சுருக்காங்க. ஒட்டகச்சியை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? மாட்டிறச்சி பீஃப், ஆட்டிறச்சியை மட்டன், பண்டிறச்சி போக். அப்போ ஒட்டகச்சியை ஹாட் மீட். இதான் ரஷ்யன் பன். நான் அப்போ சொன்னேன் ரஷ்யன் பன் வெளில போட்டிருப்பாங்க. நம்ம எப்படி என்ன ரைஸ் சாப்பிட்றோம், சோறு சாப்பிட்றோமோ கறிக்கு, அந்த பன் தான் சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக ரஷ்யன் சாக்லேட் ஐட்டம்ஸ். ரஷ்யன் மீன்ஸ் என்ன? உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான். இது வந்து பிஸ்தா, இது வந்து வால்நட், இது வந்து வால்நட்டை தமர்ன்னு சொன்னால் பெரிச்சம்பளத்துக்குள்ள வச்சுருக்குது. இது வந்து ஜிங்கிலி பாபான்னு சொல்கிறது. இது வந்து என்ன சாமான் சொன்னால் இதான் பாதாம் பழம். இதை உடைச்சா அதுக்கெல்லாம் பாதாம் பருப்பு இருக்குது. நல்ல சாமான். இது மட்டும் காஜு, இது பிஸ்தா, இது வந்து ரேசின். இதான் காஜுன்னு சொல்கிறேன். இது காஜு. இது காஜு ஒன்றும் சொல்லி வேணும், கேஷ்யூ ஒன்றும் சொல்லி வேணும், பூவண்டும் சொல்லலாம், புஷ்பம் மட்டும் சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு விருப்பமான சாமான்? இது எனக்கு விருப்பம் வந்து இதில் இதுதான். இது பிஸ்தா இல்லை? அதான் நீண்ட நிலைக்கும் ஜோதிமயம். இந்த சிலோன் டீ இருக்குது. சிலோன் டீயும் இருக்குது. சிலோன் டீயும் இருக்குது. கென்யாட டீயும் இருக்குது. வாங்க அப்படியே நாங்கள் போவோம். வாங்க ஆப்கானிஸ்தான் கிடைக்கும். ஆப்கானிஸ்தான் கிடைக்கும். இது உஸ்பெகிஸ்தான். ஆப்கானிஸ்தான், இது உஸ்பெகிஸ்தான். எல்லாம் இந்த ஸ்தான் வருது தானே. ஏனது ஸ்தான் சொன்னால் சமஸ்கிருதத்தில் ஸ்தான் அதாவது லேண்டாக குறிக்குது. நாங்கள் நியூஸில் இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறேன்? இல்லை, இது வந்து இப்படித்தான் தானா என்னென்னு சொன்னால் சும்மா இருக்கிறானே வேலை வெட்டி இல்லாமல். அப்போ யோசிக்கிறது தான் இப்படித்தான். இந்த ஹலால் மார்க்கெட் அடிச்சு சரி வாங்க பாப்பா. இதுதான் அந்த இது அந்த ரொட்டி போடுறது, குபஸ் போடுற மெஷின். அட்லாண்டிக் செட் ஐட்டம்.
இப்படி தான் இருக்கும் கொரியாவில் என்னென்ன ஹலால் மாட் இது இந்த காட்சி இதை சொன்னால் காட்சி என்று சொல்லி காட்சி என்று சொன்னால் அந்த காலத்தில் ஆட்சி காலத்தில் இருந்த காட்சி அதான் மாதிரி பேர் இப்போ வந்து நான்ஸ்டிக் அதுகள் இதுகள் வந்துட்டு இதெல்லாம் இப்போ இதை பற்றி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இது கொஞ்சம் ஹெல்த்தியானதா? ஹெல்த்தியானது இப்போ வர நான்ஸ்டிக், அதாவது அது வந்து டெஃப்லரான் லேயர் இருக்குது. டெஃப்லரான் லேயர் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ வெளிநாட்டுக்காரன் சமையல் அவன் சலாட் மாதிரி பெருசாக குக் பண்ண மாட்டான், எங்களை மாதிரி அதிகமான நெருப்பை வச்சு குக் பண்ண மாட்டான். ஒரு மேக்ஸிமம் ஒரு 200 பாகை 250 பாகை செல்சியஸில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 520 ஃபரனைட்டில் தான் அவங்க குக் பண்ணுறாங்க. ஆனால் எங்களோட சமையல் முறைக்கு கிட்டத்தட்ட 400 450 500 வரைக்கும் போகும். டெஃப்லரான் உங்களுக்கு வந்து ஒரு 300 டிகிரிக்கு மேலே தாங்காது. அப்போ சமைக்கக்கூடாது, அதில் சமைக்கக்கூடாது. டெஃப்லரான் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு சட்டி வாங்குறவங்க இப்போ எதை பார்த்து வாங்கணும்? உண்டில் அலுமினிய சட்டி இல்லாட்டி காஸ்ட் அயர்னு சொல்லி ஒன்று இருக்குது. காஸ்ட் அயர்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட எங்கள் நாட்டில் குத்துரொட்டி போடுவாங்க ஒரு இரும்பு ஒன்று, அந்த மாதிரி இரும்பு. இன்னும் பெஸ்ட் வந்து மண் சட்டி தான். ஏன் மண் சட்டி பெஸ்ட்டுன்னு சொன்னால் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை, அது நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. ஆகவே அதை சூஸ் பண்ணுறது நல்லது. மண் சட்டியால் சமைக்கிறதால உங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போகிறதில்ல, அதே சமயம் தீமை அறவே ஏற்பட போகிறதில்ல. ஆகவே அதை அலுமினியம் அடுத்த சாய்ஸ் வந்து அலுமினியம் ஓரளவு பரவாயில்லை. அந்த ஒரு சாமான் தெரியுமா உங்களுக்கு? இது ஒரு ஆளுடைய ஃபேவரேட் கோவா. இது ஒரு ஆளுடைய ஃபேவரேட் தெரியுமா உங்களுக்கு? யார்? அத்தான் கோவா. இது சாப்பிட்றதா ஏன் அவர் இதை விரும்பி சாப்பிட்றாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அத்தான் இதை விரும்பி சாப்பிட்றது காரணம் சொன்னால் அவர் கொஞ்சம் இந்த இது இது 5 அதுக்கு வந்து அந்த கன்சிபியூஷன் இருக்குது. அதான் கொஞ்சம் கிரைசல் கொஞ்சம் கன்சிபியூஷன் இருக்குது, அதாவது மலச்சிக்கல். அப்போ இது கோவா தானே, வாய்க்குள்ள கோ வெளியில வா போய் வா, அதான் கோவா. என்ன இருக்குது இது? இந்த காடைக்கோழி முட்டை நல்ல சாமான் உங்களுக்கு. ஏன்னா கேன்சரை குணப்படுத்தாது, வராமல் தடுக்குது. இது வந்து சூக்கிரி என்று சொல்லி சிங்களத்தில் சொல்லுவாங்க. சூக்கிரி இங்கிலீஷில் வந்து சுகர் கேண்டி. உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? எனக்கு ஏறக்குறைய ஒரு 6 லாங்குவேஜ் தெரியும். 6 லாங்குவேஜ் கொரியனோட சேர்த்து. என்னென்ன லாங்குவேஜ்? ஃப்ரெஞ்சு ஒரு கொஞ்சம் தெரியும், டச் தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், சிங்களம் தெரியும், கொரியன் தெரியும். டச்சில் எப்படி ஹாய்ன்னு சொல்லுங்கள்? ஹாய் அந்த ஹாய் ஹாய் தான். டச் தெரியும், டச்சு குள்ளு குறிச்சு தெரியும். என்னன்னா டொச்சண்ட பாசி ஒன்று இருக்குன்னு தெரியும், அதான் டச் தெரியும், பேச தெரியும்னு சொல்லி. முசல்லா வந்து இருக்குது, முசல்லா ஐட்டம்ஸ். முசல்லாக்கள் இருக்குது. எவ்வளோ ஓச்சணும்? ஹலால் பீஸா சிக்கன் ஈஸ்ட் பீஸா அண்ட் சிக்கன். இங்கே அந்த பீஸா எடுத்து கெபாப். நம்ம நாட்டில் ஷவர்மா. குட்டி ரஷ்யா தான் இந்த ஏரியா. என்னென்னு குட்டி ரஷ்யா தான். ரஷ்யன் எல்லாம் இதை பார்த்தாலும் ஒவ்வொரு இதுலேயும் ரஷ்யாவுக்கு தான் போடு. இந்த ப்ளூ கலர் ஜெனசிஸ் பண்ணுறது. இந்த பாரோட பேரை பாருங்க, பார் ட்ரங்கன் 2 டாக்ஸ். ஏன்னா அதில் மீனிங் என்னன்னு சொன்னால் 2 குடிகார நாயலன்.